Hello dear children, all are welcome to our 4th standard mathematics online class. In this class, we are also discuss about the new topic common factors. Common factors. What is mean by common? Common is nothing but if you want to choose any two boxes. நான் ரெண்டு பாக்ஸ் இருக்கிறேன் ரெண்டு பாக்ஸ்னாவே என்னென்னா கலர் பால்ஸ் இருக்குது ஓகேவா ஜஸ்ட் ஐ ஹேவ் டு சூஸ் பிளாக் கலர் பால்ஸ் in the சேம் டூ பாக்ஸ் இந்த ரெண்டு பாக்ஸில் இருந்து நான் பிளாக் கலர் பால்ஸ் வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் பாக்ஸ்லேருந்து பிளாக் கலர் பால்ஸ் எடுக்கிறேன் செகண்ட் இதுலேருந்து வச்சுக்கேன் அதே கலர் சேம் கலரில் இருக்கக்கூடிய பிளாக் பால்ஸாக எடுக்கிறேன் ஸோ இதுதான் வந்து எனது காமன் இது வந்து எனது காமனாக எடுக்கக்கூடியது காமனாக என்னமோ சேமாக இருக்கக்கூடிய நம்பரை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு நேம் தான் வந்து எனது காமன் ஓகே ஸோ இந்த சேம் மெத்தட் காமன் ஃபேக்டர்ஸும் அதே தான் யூ ஹேவ் டு டேக் எனி டூ நம்பர்ஸ் ரெண்டு நம்பர்ஸ் எடுத்து அந்த ரெண்டு நம்பர்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் நம்பருக்குடைய ஃபேக்டர்ஸ்லாம் எடுக்கணும் செகண்ட் நம்பருக்குள்ள ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து ரெண்டு ஃபேக்டர்லேயும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம எடுத்து சூஸ் பண்ணி அதுதான் வந்து என்னமா காமன் ஃபேக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் I have to choose 4. What's the factor of 4? 1, 2 and 4, right? So next I have to take the next number 8. What's the factor of 8? 1, 2, 4, 8, right? Right. So in the two numbers like common என்னென்ன numbers இருக்கு 1 is also common number, right? And this 2 is also common. Next one is 4. So the common factor equal to 1, 2, 4. So common இருக்கக்கூடிய நம்பரை சூஸ் பண்ணி எழுதுறதா வந்து என்னன்னா common factor. Okay. So I could definition the number which are common among the factor of two or more numbers are called the common factor. The number which are common. In the number common so other among the factor of two or more numbers. Okay. So the common இருக்கக்கூடிய நம்பரை நம்ம choose பண்ணலாம் அந்த choose பண்ணக்கூடிய numbers 1 2 இருக்கலாம் இல்ல அதுக்கு மேல இருக்கும் ஓகேவா நீ choose பண்ணக்கூடிய numbers factor numbers எப்படின்னா 2 or more numbers are called the common factor அதோட நேம் தான் வந்து common factor. For example, find the common factors of example find the common factors of 9 and 15. Find the common factors of 9 and 15. So first all of you write the factors of 9. Number first 9 or factors in 9. So the factors of 9 equal to. So 9 can so table use பண்ணி So 1 table 2 table 9 no 3 table yes and 3 3s are 9. Next 4th table no 5th table no 6th table no 7 no 8 no. Next the last one is 9, right? Okay. And next you have to choose factors of 15. So 15 are factors in factors of 15. So 15 first one is 1 2 table 3 table 5 3s are 15. So 3 you can write it. Next one is 4 no 4 table 15 வராது. Next 5 table 3 5s are 15. அப்ப என்ன table வரும் 5 table வரும். Next one is 6 வராது 7 no 8 no 9 9 table இருக்குது 10 table வராது. Next 11 table no 12 வராது 13 no 14 table வராது. Next என்ன table வரும் 15. So next you can write 15. So listen. Next நம்ம என்ன choose பண்ணோம் common factor. Common factor. So இந்த ரெண்டு ஃபேக்டர் இந்த ரெண்டு நம்பர்லையும் காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் சூஸ் பண்ணும் இந்த ரெண்டு நம்பர் காமனாக இருக்குது ஒன்றுங்கிறது ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது செகண்ட்லேயே ஸோ யூ கேன் ரைட் ஃபர்ஸ்ட் 1 ஓகே நெக்ஸ்ட் 3ங்கிற நம்பர் ரெண்டுலேயும் என்ன இருக்குது சேமாக இருக்குது நெக்ஸ்ட் யூ கேன் சூஸ் 3 ஸோ சேமாக இருக்கக்கூடிய நம்பரை சூஸ் பண்ணி எழுதுறதுக்கு தான் வந்து எழுதுமா காமன் ஃபேக்டர் நெக்ஸ்ட் 9 இங்கே இருக்குது இங்கே 9 இருக்கா நோ ஸோ இங்கே 5 இருக்குது இங்கே 5 இருக்கா நோ ஸோ யூ டூ நாட் ரைட் அதை நம்ம எழுதணும்னு தெரியும் எது எந்த நம்பர் காமனாக இருக்கோ இந்த நம்பர் சூஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து காமன் ஃபேக்டர் ஸோ காமன் ஃபேக்டர் ஆஃப் 9 and 15 equal to 1 and 3.
self practice. Let us do our self practice sum. Self practice the sixth one. The sixth one is find the common factor of each of the following. Okay. So ரெண்டு numbers கொடுத்திருப்பாங்க. First you can find the factor. Factor find out பண்ணதுக்கு அப்புறம் next என்ன செய்யணும்? Common factor என்னன்னு எழுதணும். Okay. So first you can find the factors of 24. 24 ஓட factors என்னன்னு factors of 24. So 24 ஓட factors என்னன்னா? So listen. 1 124 is 24. 2 table 12 2s are 24, right? So we can write 2. And 3 8 3s are 24. So 3 is also factor of 24. Next 4 table 6 4s are 24. 5th table no. Next one is 6th table 7 no 8 3 8s are 24. 9 no 10 no 11 no 12. 2 12s are 24. Next you can write 12. 12 twos are 24. Okay. And the next one is 24 ones are 24. And balance 13 table no 14 balance 13. Yeah, 2 15s are 13. Okay, 12 is the smallest one. The next one is 24. 22. And the next I can write factors of 36. Factors of 36. So 36 order factors are 36 can first choose 1 table, 2 table, 18 twos are 36. So 2 table. Next one is 3 table, 12 threes are 36. So 3 table. Next 4th table 9 fours are 36. So 4 is a factor of 36. 5th table no. Next one is 6 6 are 36. So 6 table. Next one is 7 no 8 no 9 4 9s are 36. So 9th table. Next one is 10 no 11 no 12. Yes. 3 12s are 36. So 12. Next one is 18. And next one is 36. Next we can write what's a common factor of 24 and 36. So common factor of 24 and 36 equal. Real or not? So first factor common numbers number. Common numbers number 1 1 is also common. Okay. Next 2 2 is common. Next 3 3 remaining. Next 4 4 என்னது 24 ல இருக்கு 36 ல இருக்கு 6 24 ல இருக்கு. Next என்ன இருக்கும் 36 ல இருக்கு 9 no. Next one is okay, that is 8, right? Yes. Next 12 12 வந்து என்ன இருக்கும் 24 ல இருக்கு 36 ல இருக்கு. அப்ப காமன் ஃபேக்டர் என்ன வரும் 1 2 3 4 6 and 12. Okay. So then பாருங்க காமனா இருக்கிறத நான் சப்ஸ்டிட் பண்ணி காமிச்சிட்டேன் 1 2 3 4 6 and 12. So காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் வந்து என்னன்னா காமன் ஃபேக்டர் ஆஃப் 24 and 36. So இந்த ரெண்டு நம்பரோட காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். So பாருங்க காமன் ஃபேக்டர் ஆஃப் 24 and 36 equals 1 2 3 4 6 and 12. Okay. So first you can write self factor 6 here. Next you can start with the question. Okay. So next one D sum 30, 45. So 30 and 45 yoda common factor என்னன்னு கேட்டிருக்காங்க. Okay. So first you can write what's the factor of 30. Factor of 30. So 30 yoda factors என்னன்னு பாருங்க. என்ன நம்பர்ஸ்ல வரணும் 1 டேபிள்ல வரணும். So 1 table really 1. Next 2 yes 15 2s are 30. Next 3 table 10 3s are 30. Next 4th table no. 5th table
Yes. 6 5s are 30. Next 6 table. 5 6 are 30. Next 8 table. 7 table no. 8 table 30 வராது. Next 9 table 30 வராது. Next என்ன வரும்? 10 table. 10 table என்ன இருக்கும்? 30 இருக்கும். ஏன்னா 3 10s are 30. So next one is 15 table. 2 15s are 30. And the next 16 table வராது, 17 வராது, 18 வராது, 19 வராது. Next என்ன table வருமா? 30 table வரும். Okay. So 1, 2, 3, 5, 6, 10, 15 and 30 are the factors of 30. Next you can write what's the factor of 45. 45 ஓட factors என்னன்னு பாருங்க. So 1 வரும். Next 2 table வராது. ஏன்னா 1's place ல என்ன இருக்கு? 5 இருக்கு. So 5 maximum 5 இருந்தா அங்க என்ன வரும்? 1 2 sorry 2 table வராது. Okay, next one is 3. Yeah, is 3 table வரும். ஏன்னா 15 3s are 45. Next one is 5th table வரும். 9 5s are 45. Next 6 table வராது. 7 table 45 வராது. Next one என்னமா? 9 table 5 9s are 45. Okay, next 10 table வராது. 11 no. 12 13 14 வராது. Next table என்னமா? 15 and the next one is 45. Okay. And 3 15s are 45. So another one is 45 table. Okay. So the factor of 45 equal to 1, 3, 5, 9, 15 and 45. So next one is common factor. So what's the common factor? Next one is common factor. The common factor of 30 and 45 equal to. So common factor எப்படி find பண்ணுவோம்? So ரெண்டு ஃபேக்டர்லயும் சேம் அதுடைய நம்பர் சூஸ் பண்ணுங்க. So 1 ங்கிறது 30 லே இருக்கு 45 லே இருக்கு. So first you can write 1. Next பாரு 2 இல்ல. Next 3 எங்க இருக்கு? 30 லே இருக்கு 45 லே இருக்கு. So next you can write 3. Next என்ன நம்பர் காமனா இருக்குமா? 5 இருக்கு. Next common number என்ன இருக்கு? 15. So the common factor of 30 and 45 equal to 1, 3, 5 and 15. Okay? So the factor 5 பண்றதுக்கு இந்த multiplication method difficult இருந்தா you can use division method. ஓகேவா? So division method யூஸ் பண்ணுங்க. division method யூஸ் பண்ணும்போது factor ரைட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா பண்ணிடலாம். முதல்ல 1 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணு. 2 டிவைட் ஆகுதா பாருங்க. Next 3 அடுத்து next என்ன வரும்? 4 or 5 6 10 up to etc. Next எந்த பிளேஸ்ல சேமா வருதோ அதோட just you can stop. அதுக்கு ப்ரீவியஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுது. ஓகேவா? Nothing but in previous class you have to study about the counting 2 and counting 10 and counting 15, right? So counting 2 means 2 to 1 நம்ம கவுண்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா? So 2 4 6 8 10 12 up to etc. இதெல்லாம் வந்து என்னமா counting 2. Okay, next counting 5 னா என்னமா? 5 ஓட counting ல நம்ம எழுதுவோம் 5 10 15 20 25 30 up to etc. So இந்த counting 2 counting 5 counting 100 இதுக்கெல்லாம் நேம் வந்து என்னமா? மல்டிபிள்னு சொல்லுவோம். சரியா? So மல்டிபிள்ங்கிறது ஒண்ணுது. A multiple of a number is a product of the given number. ரெண்டு நம்பரை நம்ம என்ன செய்றோம்? மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் இல்லையா? அதோட நேம் தான் வந்து என்னமா? மல்டிபிள். So 1 into 5 equal to 5. So 1 and 5 ரெண்டு நம்பர் ப்ராடக்ட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆன்சர் கிடைக்குது. மல்டிபிள் பண்ணும்போது உனக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. So இந்த ப்ராடக்ட்டோட another நேம் தான் வந்து என்னது? மல்டிபிள். For example 7 into 5. 7 into 5. 7 5s are 45. 7 5s are 45, right? Okay. 7 5 நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமா? 45 வருது. So இந்த 7 and 5 ங்கிறது ஃபேக்டர் ஆஃப் 45. 45 ஓட ஃபேக்டர் என்ன வந்து 7 உம் 5 உம். ஓகேவா? So இந்த ப்ராடக்ட் நம்ம இந்த ரெண்டு நம்பர் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட நேம் தான் another நேம் தான் வந்து என்னமா? மல்டிபிள். ப்ராடக்ட்டோட another நேம் என்னது? மல்டிபிள். Okay. So a multiple of a number is the product of the given number. Product of the given number and some other counting numbers is also called as multiple. For example, so the same once again I have to tell you a multiple of a number is a product. So நான் ரெண்டு multiple of number எடுத்துட்டேன். இதோட multiple 2 ஓட multiple. ஓகேவா? இதோட multiple மா
2 ஓட மல்டிபிள் அந்த ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது multiples of 2 என்னன்னு ஓகேவா 2 1s are 2 2 2s are 4 2 3s are 6 2 4s are 8 and so on இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு ஓகேவா 2 1s are 2 2 2s are 4 2 3s are 6 2 4s are 8 நான் என்ன பண்றேன் 2 ஓட மல்டிபிள்ஸ்ல எனக்கு வேணும் அப்ப 2 ஓட மல்டிபிள்ஸ்னா 2 கூட நீ you can product some other number ஏதோ ஒரு நம்பரை நான் என்ன செய்றேன் மல்டிபிள் பண்றேன் எனக்கு மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 2 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் வரும் ஓகேவா so 2 4 6 8 8 का प्राइम नंबर 10 10 का प्राइम नंबर 12 12 का प्राइम नंबर 14 up to etc so இந்த நம்ம 2 கூட another number multiply பண்றோம் இல்லையா இதுதான் வந்து என்னமா counting numbers இதுதான் வந்து என்னது counting numbers இந்த counting numbers கூட you can product multiple என்னது நம்ம எதோட மல்டிபிள் நமக்கு வேணும் இப்போ 2 ஓட மல்டிபிள் 5 ஓட மல்டிபிள் 6 ஓட மல்டிபிள் 10 ஓட மல்டிபிள் சம்டைம் இப்போ 10 ஓட மல்டிபிள் 10 into 1 equal to 10 10 into 2 sorry 10 into 2 equal to 20 10 into 3 equal to 30 so multiple of 10 multiple of 15 எல்லாம் நீ என்ன செய்யணும் டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க 10 into 1 10 10 into 2 20 10 into 3 30 up to etc okay so 2 4 6 8 up to etc these are multiple of 2 these are multiple of 2 next one is properties of multiples multiples oda properties enna paakrom okay the first property is every number is a multiple of 1 every number is a multiple of 1 எந்த நம்பர் எடுத்துட்டாலும் multiple of 1 வந்து என்ன இருக்கும் கண்டிப்பா 1 வந்து இருக்கும் for example 2 into 1 2 5 into 1 5 so 1 ங்கிறது என்ன இருக்கும் என்ன நம்பர் நீங்க எடுத்தாலும் அதோட மல்டிபிள் என்ன வருமோ 1 வரும் but 10 into 1 10 15 into 1 15 so 1 is a multiple of every number okay and the second property is every number is a multiple of itself so when நீங்க ஒரு நம்பருக்கு மல்டிபிள் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் அதே சேம் நம்பர் தான் வரும் for example இப்போ 5 ஓட மல்டிபிள் எடுத்தா 5 10 15 up to etc so first number என்ன வருது 5 so itself of the number next 15 எடுத்தா என்ன வரும் 15 30 45 up to etc so 15 itself of the number so எந்த நம்பர் நீங்க மல்டிப்ளை எடுத்தாலும் itself of a number என்ன வரும் மல்டிபிள் வரும் okay and the third one is every multiple of counting number is either greater than or equal to the number okay for example the first four multiples of 4 the first four multiples of 4 ஓட first four multiples என்னன்னு கேட்டிருக்காங்க so 4 ஓட multiples என்ன வரும் முதல் first 4 8 12 next one 16 இது வந்து என்னமா first four multiple the first four multiple ஒன்னு ஈக்குவலா இருக்கும் next one என்ன இருக்கும் 4 ஓட greater-ஆ தான் இருக்கும் so அத இங்க கொடுத்துட்டாங்க every multiple of counting number so multiple of இது வந்து என்னமா 4 plus 4 8 அப்ப counting number எப்படி இருக்கும் ஒன்னு greater-ஆ இருக்கும் or otherwise equal-ஆ இருக்கும் first one equal-ஆ இருக்கும் second third போக என்ன number greater than-ஆ இருக்கும் okay and the fourth property is the first and smallest multiple of a number is the number itself okay பாரு first number and smallest multiple தான் நமக்கு first number ஆ வரும் for example இப்போ 4 ஓட multiple பாரு 4 ஓட multiple னா 4 ஸ்டார்ட் ஆகும் இதுதான் first multiple இருக்கிறதுல smallest multiple என்னதான் வரும் 4 தான் வரும் okay and fifth property there are infinite multiples ஒரு நம்பருக்கு மல்டிபிள்னா அது வந்து என்ன ஆயிட்டே இருக்கும் கவுண்ட் வந்து போயிட்டே இருக்கும் ஓகேவா 4 10 இதோட ஸ்டாப் ஆகும் ஆனா ஃபேக்டர் அப்படி இல்ல ஃபேக்டர் வந்து என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 12 ஓட ஃபேக்டர் பார்த்தோம்னா 1 2 3 4 6 and 12 சோ அதோட நமக்கு ஸ்டாப் ஆகும் அது வந்து ஃபைனைட் ஃபேக்டர் வந்து என்னமா ஃபைனைட் இருக்கும் பட் மல்டிபிள் எப்படி இருக்கும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் இருக்கும் ஓகே சோ தேர் ஆர் இன்ஃபைனைட் மல்டிபிள் ஆஃப் நம்பர் so the largest multiple of a number cannot be determined நமக்கு smallest number of multiple நம்மால find out பண்ண முடியும் but largest number நம்மால என்ன செய்ய முடியாது find out பண்ண முடியும் okay the multiples of 8 8 ஓட multiples என்னன்னு so அதுக்கு easiest method நீங்க என்னன்னா table யூஸ் பண்ணிக்கோங்க சரியா so table என்னமா 8 ones are 8 8 ones are 8 8 twos are 16 8 threes are 24 4 eights are 32 up to etc இதான் வந்து என்னமா 8 ஓட multiples okay so multiples of 8 are 8 16 24 32 up to etc okay and the next example is
Example 1, example 2. And the next example is 93 a multiple of 7. 93 is 7 oda multiply இல்லையான்னு check பண்ணணும். So நம்ம 7 டேபிள்னா என்ன செய்ய டிஸ்கஸ்ட் ஆன் டேபிள் 7 14 21 so அப்படி கண்டினியூஸா நம்ம செக் பண்ணிட்டே வரணும். அதை விட ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா just you have to divide 93 by 7. 93 ஐ 7 ஆல டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். at the same time ரிமைண்டர் வந்து 0 ஆ இருந்தது அப்படினா 93 is a multiple of 7 சொல்லலாம். Okay, so first you have to divide 93 divided by 7. 93 divided by 7. Okay, so is it 93. 93 is 7 ஆல டிவைட் பண்ணுங்க. First number 7 you have to divide 1 7 is 7. Okay, 9 ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 2. Next you have to down the next number 3. Okay, 3 sevens are 21. So you can write 3. 3 sevens are 21. Next you have to subtract 3 ல இருந்து 1 subtract பண்ண ஆன்சர் என்ன 2. 2 minus 2 equal to 0. So remainder is not 0. Okay, so 93 is not a multiple of 7. 93 is multiple of 7 இல்ல. Okay, so multiple of 7 ஆ இருக்கான்னு செக் பண்றதுக்கு நீங்க என்ன டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க டேபிள்ஸ் யூஸ் பண்ணா டேபிள் கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப லாங்கா வரும். ஓகேவா? இந்த டிவைடட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ரிமைண்டர் 0 ஆ இருந்ததுனா அந்த நம்பர் மல்டிபிள் சொல்லலாம். ஓகே, otherwise 0 இல்ல எனி நம்பர் 1 2 3 ஏதாவது ஒரு நம்பர் இருந்தது அப்படினா that number is not a multiple. Okay, so you can write the answer. So 93 is not a multiple of multiple of 7. Session, all of you do the self practice 6A la 6th one la A and B are homework, and second one self practice 6B la first one la A B Z is also homework. Okay.